எங்களின் அன்பு தெய்வமே, எங்களை நேசிக்கிறவரே, 2026ஆம் ஆண்டில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, அதையே நாங்கள் அன்பின் அடையாளமாக நினைத்து உம்மை துதிக்கிறோம். இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லுங்கப்பா. எதற்காக இன்னொரு வாழ்க்கையை, இன்னொரு வருடத்தை எங்கள் வாழ்க்கையில் கூட்டியிருக்கிறீங்க சொல்லுங்க ஆண்டவரே. உடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள எங்கள் கண்களை, மனக்கண்களை திறந்தரலும். இந்த பாடல் உடைய மகிமைக்காக பாடப்படட்டும். என்ன செய்ய வேண்டும் அப்பா இந்த வருடத்தில்? எதற்காக உயிர் வைத்தீர் இந்த வருடத்தில்? உன் சித்தம் செய்திட, உம்மை நித்தம் நாடிட, மீண்டும் கொடுத்த புதிய வருடம் ஆசீர்வாதமே. உம் சித்தம் செய்திட, உம்மை நித்தம் நாடிட, மீண்டும் கொடுத்த புதிய வருடம் ஆசீர்வாதமே. என்ன செய்ய வேண்டும் அப்பா இந்த வருடத்தில்? எதற்காக இன்னும் வைத்தீர் இந்த வருடத்தில்? கலைந்து சென்ற கவலைகள் கணம் மாறுமோ? உடைந்து நிற்கும் உறவுகள் இனி சேருமோ? கலைந்து சென்ற கவலைகள் கணம் மாறுமோ? உடைந்து நிற்கும் உறவுகள் இனி சேருமோ? சிறிய காலம் உமக்காக வாழ வேண்டுமே. நல்ல நிலம் போல உம்மில் விளைய வேண்டுமே. உம்மை நித்தம் நாடிட, மீண்டும் கொடுத்த புதிய வருடம் உம் சித்தம் செய்திட, உம்மை நித்தம் நாடிட, மீண்டும் கொடுத்த புதிய வருடம் ஆசீர்வாதமே. என்ன செய்ய வேண்டும் அப்பா இந்த வருடத்தில்? எதற்காக இன்னும் வைத்தீர் இந்த வருடத்தில்? நம்பிக்கையே, நித்தியரே, பரமசத்தியரே, கைகள் பிடித்து அழைத்து செல்லும் உம்மாலே நான் இந்த வருடம் வாழ்வேனே. இக்காலம் உமக்காக வாழ வேண்டுமே. நல்ல நிலம் போல உம்மில் விளைய வேண்டுமே. உம்மை நித்தம் நாடிட, மீண்டும் கொடுத்த புதிய வருடம் சித்தம் செய்திட, உம்மை நித்தம் நாடிட, மீண்டும் கொடுத்த புதிய வருடம் ஆசீர்வாதமே. என்ன செய்ய வேண்டும் அப்பா இந்த வருடத்தில்? எதற்காக இன்னும் வைத்தீர் இந்த வருடத்தில்? என்ன செய்ய வேண்டும் அப்பா இந்த வருடத்தில்? எதற்காக உயிர் வைத்தீர்